அவர் பேரு அர்ஜுன். 35 வயசுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அவருக்கு 2.5 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. 16ஆம் தேதி அதிகாலையில ஒரு 3 மணிக்கு தன்னோட ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு தூங்க போறேன்னு சொல்லி காலை கட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் யாராலையும் அர்ஜுனை ரீச் பண்ண முடியல. அர்ஜுன் ஓட்டிட்டு வந்த லாரி கம்பெனி இருக்குங்க இல்லையா, அவங்களுக்கு லாரி எங்க இருக்கு, எங்க போயிட்டு இருக்கு அப்படின்ற லொகேஷன் வந்து ட்ரேஸ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி அவங்க வச்சிருந்திருக்காங்க. அதுபடி இப்போ இந்த சம்பவம் நடந்த இடத்துல தான் கடைசியா லாரியோட லொகேஷனும் காமிச்சிருக்கு. அர்ஜுன் வந்து 2 ஃபோன் யூஸ் பண்ணிருக்காரு. அவங்க வீட்டை சேர்ந்தவங்க வந்து ஒரு ஃபோனுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க, ஒரு ஃபோன் சுவிட்ச் ஆஃப், இன்னொரு ஃபோனுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க, நாட் ரீச்சபிள்னு வந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரம் கழிச்சு 2 நம்பருக்கும் ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த 2 நம்பர்ல ஒரு நம்பர் வந்து ஃபுல்லா ரிங் போய் கட் ஆயிருக்கு. விபத்து நடந்து ஒரு நாள் கடந்த நிலையில கர்நாடக அரசு மீட்பு பணியை வந்து சரியா செய்யல, ரொம்ப ஸ்லோவா பண்றாங்க, சரியான ஒரு மெனக்கெடல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஹைகோர்ட்டை அணுகுறாங்க. அப்போதான் இந்த செய்தி கேரளால தலைப்பு செய்தியா மாறுது.